ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன டாபிக் நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. இந்த விஷயத்த நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆர் இங்கே வரணுன்ற ஆசை இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். என்னதான் இந்த ஊரில் வந்து செட்டில் ஆனாலும் சில விஷயங்கள் நம்ம அதை பார்க்கும்போது அது நம்ம ரத்தத்திலே ஊர்னது அப்படின்னு சொன்னோம்ல, அது நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம கேட்டு அந்த இதுலேயே நம்ம பிறந்து வளர்ந்ததில் என்னதான் 5-10 வருஷம் இங்கே வந்து நம்ம தங்கினாலும் இந்த விஷயங்களை நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்ம ஊர்னா நம்ம ஊர் தான்ப்பா அப்படின்ற ஒரு யோசனை வரும்ல. இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே 10 வருஷம் என்னங்க 100 வருஷம் இந்த இடத்துல வாழ்ந்தாலும் இந்த விஷயம் நான் இங்கே வந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தாலும் இந்த விஷயம் என்னை ரொம்ப மிஸ் பண்ண வைக்கும் நம்ம ஊரை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, த சவுண்ட் அண்ட் எனர்ஜி ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ். அதாவது காலையில் எந்திரிச்சு சில டீ கடையெல்லாம் 4-4:30 ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் நம்ம ஊரில் உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து யாருமே உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை, எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. நீங்கள் சும்மா உங்கள் வீட்டை விட்டு வெளியே அப்படி கால் எடுத்து வச்சாலே அந்த எனர்ஜி எவ்வளோ லைவ்லியாக இருக்கும். ஸ்ட்ரீட்ஸ்லாம் அங்கே ஆளுங்க நின்றுட்டு எல்லா முக்குலேயும் கடை ஓப்பன் ஆகி, அதாவது இங்கே வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். 100% ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஊரை விட இங்கே. ஏன்னா எந்த கடை அப்படின்றது அதுக்கு ஒரு டைம் வச்சுருப்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், சண்டேஸ் அப்படின்னாலே எல்லா கடைகளும் க்ளோஸ்டாக இருக்கும். நம்ம ஊரில் குவாரண்டைன் இருந்துச்சுல, அப்போ எப்படி இருந்துச்சு? அதாவது வெளியே யாருமே போகாமல் ஹலோ அப்படின்னு நீங்கள் 10 ஊருக்கு கேட்குற மாதிரி கற்றுனாலும் யாருமே வரமாட்டாங்க. எப்படி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாமல் எப்படி இருந்துச்சோ இந்த ஊரில் நார்மலாகவே அப்படி தான் இருக்கும். நார்மல் சாட்டர்டேஸ் சண்டேஸில் நீங்கள் எந்த ஸ்ட்ரீட் நடுவில் போய் நின்றுங்க, கற்றுங்க, இல்லை ஒரு ஆளை எதிர்பாருங்க. வாக்கிங் போகிறவங்க இப்படி போவாங்களே தவிர மற்றபடி ஆட்கள் நடமாட்டமோ இல்லை கொஞ்சம் லைவ்லியாக நீங்கள் இங்கே எதிர்பார்க்கவே முடியாது. இந்த விஷயங்கள்லாம் நினைக்கும் போது எனக்கு வந்து நம்ம ஊரை ரொம்பவே மிஸ் பண்ண வச்சது. ஃபர்ஸ்ட் டேவே இங்கே வந்த உடனே எனக்கு வேறு கண்ட்ரிக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, வேறு பிளானட்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னடா வாவ் ரியலி. நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே வந்த பிகினிங்கில் வந்து என் ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போயிட்டுருப்பாங்க. அப்போ நான் வந்து லாங்குவேஜ் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து ஏர்லி மார்னிங் அவங்க ஒர்க்குக்கு போயிடுவாங்க, ஈவினிங் தான் வருவாங்க. ஸோ ரொம்ப லோன்லியான ஒரு ஃபீல் இருக்கும், பிகாஸ் இங்கே யாரையுமே நமக்கு தெரியாது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட், என்னதான் நமக்கு யாரும் தெரியலனாலும் வெளியே நமக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல், நிறைய ஆட்கள் இங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. பட் அப்படியும் இருக்காது. யாராச்சும் இருக்காங்களா, இந்த ஊரில் யாராச்சும் மக்கள் வாழ்கிறாங்களா, எல்லோரும் எங்கே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் இருந்து பிறந்து நல்லா வளர்ந்து இங்கே வரவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஊரில் அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக மிஸ் பண்ண வைக்கும். செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டோட கொஞ்சம் ரிலேட் ஆகிற மாதிரி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெய்பர்ஸ். நம்ம ஊரில் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, அடுத்த வீட்டில் இருக்கவங்க யார் வீடுமே உள்ளே எப்பயுமே பூட்டியே வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு 4-5 நாள் அந்த வீடு பூட்டியே இருந்தாலே சில பேருக்கு வந்து டவுட் வந்துடும், ஏன் அந்த வீடு பூட்டியே இருக்குது, ஊருக்கு போகிறாங்க அப்படின்றத தவிர்த்து நார்மலாக அப்படி நம்ம பார்த்ததில்லை இல்லையா. எப்பயுமே யூஸ்வலாக நம்ம டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்போம் வீட்டிலலாம். அண்ட் மோரோவர் அது மட்டும் இல்லை, இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோடய கேஸில் பார்த்தீங்கன்னா, எனக்கு நெய்பர்ஸ்ன்னு இருந்தவங்களாம் வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிறிஸ்டியன் அப்படின்னா, கிறிஸ்மஸ் வந்தால் நாங்கள் கேக்ஸ், முறுக்கு, அதிரசம், இந்த மாதிரி அம்மா பலகாரம் இதெல்லாம் சுட்டாங்கன்னா நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இல்லை, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து பாஸ் பண்ணி கொடுப்போம். எங்கள் நெய்பர்ஸ் வந்து ஹிந்து ஃபெஸ்டிவல் எதாவது வந்து அவங்களோட பலகாரங்கள் எதாவது ஷேர் பண்ணுவாங்க. ஆர் இதே மாதிரி முஸ்லீம்ஸ் எதாவது நெய்பர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரியாணிலாம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சாப்பாடு அப்படின்னு இல்லை, நம்மளோட கல்ச்சரே வந்து அந்த மாதிரி ஷேரிங், அதாவது இது சாப்பாடு ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இதை தாண்டி அந்த ஒரு கனெக்ஷன், நெய்பர்ஸ்குள்ளே ஒரு கனெக்ஷன். சின்ன வயசில் வந்து இப்போ நான் தனியாக இருக்கேன், என்னோடய தம்பியும் நானும் தனியாக இருக்கோம் அப்படின்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அம்மா அப்பா வந்து நெய்பர்ஸ் வீட்டில் எங்களை விட்டுட்டு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு போவாங்க. இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நெய்பர்ஸாக இருந்தாலே போதும்.
லைக் அந்த ஒரு கல்ச்சுரல் கனெக்ஷன், நம்ம ரிலிஜன் பார்க்காம ரிலேஷன்ஸ் பார்க்காம ஒரு கனெக்ஷன் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து யோசித்து பார்க்கும்போது இங்கே வந்து நெய்பர்ஸ்னால் சில பேருக்கு யார் பக்கத்து வீட்டில் இருக்காங்கன்னே தெரியாது. அவங்க எந்த ஊர், அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் எவ்ரி ஹவுஸ் டோர் வில் பி க்ளோஸ்ட் ஹியர். வீடையே திறக்க மாட்டாங்கங்க. வீட்டை விட்டு இப்போ வெளியே போகணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் வீடை திறப்பாங்களே தவிர வீடு வந்து பூட்டியே தான் இருக்கும் எல்லோரும் வீடும். ஸோ பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது ஆர் ஏதாவது ஹெல்ப் இல்லை, அதுவே நம்ம யோசிச்சு தான் பக்கத்து வீட்டில் கேட்கணும் அப்படின்ற ஒரு இதுதான். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஃபுட் ஷேரிங்கோ இந்த மாதிரி எங்கள் கல்ச்சரில் அதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினைக்கும் போது எனக்கு கண்டிப்பாக நம்ம ஊரை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டரிங் ஃபுட். இங்கே இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே ரிலேட் பண்ண முடியும். இனவே இது ஹெல்த்திங்க. இனவே ஜெர்மனியில் இருக்கிறதுனால இது ஹெல்தி. பட் இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம ஊரில் வந்து நைட்டு இப்போ தான் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் ரீல்னு ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக ஃபுட் தான் வரும். அதுவும் இந்த ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட், வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், எல்லா வகையான குவிசின்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் வந்துருச்சு. இட் இஸ் குட். இப்போ நைட்டு திடீர்னு பசிக்குது, இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை உங்களுக்கு ஃபுட் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் அட்லீஸ்ட் ஆர்டர் பண்ணி வர வைக்க முடியும், சாப்பிட முடியும். இந்த ஊரில் எங்கேயோ ஒரு நூக் அண்ட் கார்னரில் இந்தியன் ஷாப் வச்சுருப்பாங்க. எல்லா இந்தியன் ஷாப்பும் நம்ம சவுத் இந்தியன் டேஸ்ட் இருக்காது. எல்லாமே இந்த நார்த் இந்தியன்ஸ் சில இதில் வந்து சர்க்கரையை போட்டு இனிப்பாக இருக்கும். பிகாஸ் இந்த ஊருக்காரங்க வந்து ஸ்பைசி ஃபுட்டே சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஸ்பைசினா நீங்கள் நினைக்கிற மாதிரி காரமான ஃபுட்டுன்னு இல்லை, சாதாரண பெப்பர் பவுடரே கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கனாலே அவங்க வந்து அப்படியே கண்ணிலேருந்து தலைலாம் வேர்த்து கண்ணீர்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மக்கள் வந்து ஸ்பைசி அப்படின்ற சொல்கிறத விட சாதாரண நம்மளோட மீடியம் ஸ்பைசியே அவங்களால அவ்வளோவா சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து மாடிஃபை பண்ணி சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஃபுட்டே இருந்தாலும் இந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி சில ரெஸ்டாரண்ட்லாம் வந்து மாடிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. அது நமக்கு தான் தெரியும் அத்தென்டிக்காக அது வந்து இப்படி இருக்காது நம்ம ஊரில் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இதெல்லாம் விடுங்களேன். இப்போ ஒரு நாள் உடம்பு சரியில்லை, உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணணும், இல்லை சாதாரண சாம்பார் சாதம் ரசம் சாதம் ஏதாவது சாப்பிடணும், எதாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிடணும். இங்கே வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்டர் பண்ண முடியாது. ஆர் நீங்கள் உங்கள் ஃபுட்டுன்னு விடுங்களேன், வேறு ஏதோ ஃபுட்டை கூட நைட்டு திடீர்னு சரி ஓகே நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்க, பசிக்குது, மணி 11, 12 ஆயிடுச்சு, இப்போ உங்களுக்கு வந்து சாப்பிட வேணும் அப்படின்னா எந்த கடையும் ஓப்பனாக இருக்காது, எந்த ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பனாக இருக்காது. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நம்ம ஊரில் எல்லா நேரமும் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன்டாக இருக்குமா? ஒரு வகையில் வா அப்பா. இது மட்டும் இல்லைங்க, இப்போ ஏதாவது நம்ம வேறு ஏதோ ஆர்டர் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ராசரிஸ்லாம் ஆர்டர் பண்ணுறோம்ல, மீட், ஃபிஷ் எல்லாமே நம்ம இப்போ ஆர்டர் பண்ணுறோம். நம்ம ஊரில் ஆர்டர் பண்ணால் 1/2 hour 15 minutes, 1/2 hour ஆர் அட்லீஸ்ட் 1 hourக்குள்ளே டெலிவர் பண்ண முடியுது. இந்த நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க ஏதாவது ஒரு பொருள் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் அந்த அட்ரஸ் கிட்டே கொடுத்தீங்கன்னா போய் அந்த அட்ரஸில் கொடுத்துட்றாங்க. எவ்வளவோ டெவலப் ஆகி எவ்வளவோ நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்கா. இந்த ஊரில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம ஊரை எனக்கு ரொம்பவே மிஸ் பண்ண வைக்கும். சில நாள் எனக்கு திடீர்னு ரொம்ப ஆஃபன் இல்லை, ரொம்ப ரேராக சம்டைம்ஸ் நைட்டு சாப்பிடணும் அப்படின்னு யோசிச்சா எழுந்திரிச்சு போய் செஞ்சு சாப்பிடணும், தூங்கிடுவோம், அவ்வளோதான். பிகாஸ் அந்த ஆர்டரிங் அந்த இது நம்மளுக்கு வந்து எந்த கடையும் இங்கே ஓப்பனாக இருக்காது. நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இனவே இட்ஸ் ஹெல்தி. நம்ம ஊரில் ஆமாம் நைட்டு சாப்பிடக்கூடாது, பட் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு சாப்பிடணுன்ற ஒரு ஆசை வந்தாலும் அதை வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது எனக்கு நம்ம ஊரை வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். 4வது விஷயம் வந்து வெதர். நம்ம ஊரில் வந்து ரொம்ப கோல்டாகவும் போகாது. ஓகே, ஹாட்டாக சம்மரில் வந்து ரொம்ப ஹாட் டெம்பரேச்சர், அது நம்ம எப்படியோ நம்ம பிறந்து அங்கேயே வளர்ந்ததுனால நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து டிராஸ்டிக் வெதர் டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்கும். சம்டைம்ஸ் நைட்டு வந்து 0 -1 போயிட்டு பகலில் போனீங்கன்னா 20, 22, 25 அப்படி போகும். லைக் சம்டைம்ஸ் இந்த ஸ்ப்ரிங் சீசன்லேயே சொல்கிறேன்.
பட் வின்டரில் உங்களுக்கே தெரியும், வின்டரில் பயங்கர குளிர், ஸ்னோ. அதாவது இப்போ சில பேருக்கு இங்கே வந்து ஃபிசிக்கலி ரொம்ப அடாப்ட் ஆகிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் சில பேர் நம்ம ஊர்லேருந்து வரவங்களுக்கு அதெல்லாம் வந்து சில பேரால் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியல. ஃபிசிக்கலி இந்த வீசிங் இருக்கவங்க, இல்லை கோல்டு அடிக்கடி பிடிக்கிறவங்க, இதெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் கஷ்டம். பட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் வந்து சராசரியாக டெம்பரேச்சர் வந்து ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி ரொம்ப மைனஸ் அப்படி போகாது இல்லையா. நம்ம ஊரில் கொஞ்சம் நம்ம மாடரேட் டெம்பரேச்சர்லேயே இருந்து வந்து ஹாட் டெம்பரேச்சர் எப்படியோ நம்ம தண்ணி குடிச்சு, மோர் குடிச்சு, ஏதோ அதை பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். பட் ரொம்ப கோல்டான டெம்பரேச்சர் வந்து நம்ம பழக்கப்படாததுனால இது வந்து இங்கே வரவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பட் என்ன வந்து பிகினிங்கில் இது நம்ம ஊரை ரொம்ப மிஸ் பண்ண வச்சுது. பட் இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கோல்ட் டெம்பரேச்சர் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, குட் க்ளோத்ஸ் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஜாக்கெட், நல்ல எக்ஸ்பென்சிவான பிராண்டட் ஜாக்கெட்ஸ் வாங்கி போட்டு உங்களோட காது, உங்கள் தலை, உங்களோட ஹேண்ட் க்ளவுஸ் எல்லாம் ப்ராப்பராக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெதரை நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம் அப்படின்றத இங்கே கற்றுக்கிட்டேன். பட் சில பேருக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஊரை ரொம்பவே மிஸ் பண்ண வைக்கும். கடைசியாக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன, நம்ம ஊரை ரொம்ப ரொம்ப யாருக்காக இருந்தாலும் இங்கே வரவங்களுக்கு மிஸ் பண்ண வைக்கும். எஸ்பெஷலி ஒரு உமனுக்கு ரொம்ப நம்ம ஊரை மிஸ் பண்ண வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிற ஃபேமிலிஸ் இருப்பாங்களே, ஈஸியாக குக்கிங், க்ளீனிங் இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப்னால் நம்ம ஊரில் ஈஸியாக கிடச்சிரும். இங்கே அந்த மாதிரி இல்லவே இல்லை. சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் உங்கள் வீட்டு வேலைகளை நீங்கள் தான் பண்ண வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் இங்கே நீங்கள் ஹெல்ப் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறத விட கிடைக்கும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கிளீனிங்க்கு ஆள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியன் ருப்பியில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றீங்களா அப்படின்னா, ஓகே, ஒரு ஹவருக்கு 2000, ஒரு 4 ஹவர் ஆகும் இது பண்ணுறதுக்கே, ஒரு 8000 கொடுத்துருங்க அப்படின்வாங்க. நம்ம இந்தியன் ருப்பியில் நான் சொல்கிறேன் ஒரு தோராயமாக. இதே வந்து எங்கள் யூரோஸ்லேயும் இப்படி தான் எக்ஸ்பென்சிவாக கேட்பாங்க. ரெகுலர் கிளீனிங்கெல்லாம் வந்து அன்இமேஜினபிள். அதெல்லாம் இந்த ஊரில் இந்த மாதிரி ரெகுலராக வந்து கிளீனிங்க்கு ஆள் எடுக்கிறதுன்னு நான் கேள்விப்பட்டதே இல்லை. அண்ட் மோரோவர் இங்கே இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. உன்னோட வீட்டு வேலைகளை நீ தானே பண்ணணும், இதில் என்ன உனக்கு ஹெல்ப் தேவைப்படுது. நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக சப்போர்ட் எடுத்து பழகி வந்ததுனால இங்கே இருக்கவங்களுக்குலாம் அது ரொம்ப வியர்டாக இருக்கும். இதை போய் நீ எதுக்கு காசு கொடுத்து பண்ணுற, அதாவது நீ வந்து உடம்பு சரியில்லை, லைக் ரொம்ப உனக்கு ஃபிசிக்கலி அனேபிளாக இருக்குது அப்படின்றது வேறு. பட் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, இதுக்கெலாம் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட், அதாவது க்ளீனிங் கால் வைக்கிறது, குக்கிங் கால் வைக்கிறது, இல்லை அதுக்கு ஆள் எல்லாமே நீ தான் பண்ணணும். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன கார்டன் இருந்து அதில் புல் வளர்ந்தாலும் அதை நீ தான் க்ளீன் பண்ணணும், லெவல் பண்ணணும். செடி வச்சுருந்தாலும் அதை நீ தான் வெட்டணும். இல்லை நீ எவ்வளோ பெரிய வீடு வச்சுருந்தாலும் ஃபுல் வீடை நீ தான் க்ளீன் பண்ணி நீ தான் எல்லாமே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலைகள் வந்து நம்மளே மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டேஸ் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சில வேலைகள் வந்து நம்ம வீட்டு வேலைகளை நம்ம தான் பண்ணணும். இது மாதிரிலாம் நினைக்கும் போது இதே இந்தியாவில் இருந்தால் சரி கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்சம் சப்போர்ட் வாங்கிக்கலாம், யாரையாவது பிடிச்சி எப்படியாவது நம்ம ஹெல்ப் எடுத்துக்கலாமே, கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமே. ஏன்னா இந்தியாவில் நம்ம அந்த மாதிரி இருந்து இங்கே வந்ததுனால இங்கே அவ்வளோ ஈஸி இல்லைப்பா. இதெல்லாம் இந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம ஊரை வந்து ரொம்பவே மிஸ் பண்ண வச்சது. பிகாஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி டைம் எஸ்பெஷலி கொஞ்சம் கூட நம்மளுக்கு இப்போ ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் என் ஹஸ்பண்ட் பண்ணணும், இல்லைனா நான் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஊரை வந்து ரொம்ப 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 மிஸ் பண்ண வச்சுது. ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்க அப்படின்னு இல்லை, ஒருவேளை நீங்கள் ஜெர்மனிலன்னு இல்லை, வெளிநாட்டில் எங்கே செட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயம் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஊர் இந்தியாவை வந்து உங்களை மிஸ் பண்ண வச்சுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் க்யூரியஸாக இருக்குது, எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் உங்களை மிஸ் பண்ண வைக்கிது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சீக்கிரமாக ஓடி வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பை பாய்.